ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் நலமாவும், ஹேப்பியாவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். காலையில துருவாவ சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளேயே போதும் போதும்ன்னு ஆயிடும். குளிக்க வைக்கிறதெல்லாம் கூட 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஆனா சாப்பிட வைக்கிறதுக்கு மட்டுமே 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். சரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் கரெக்ட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. நமக்குன்னு இருக்கே Zepto அதே ரேட் தான் வரப்போது. 10 நிமிஷத்துல வீட்டுக்கு ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாச்சு. ஆனா, எல்லாமே அதுல வந்து ஆர்டர் போட முடியாது. ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பெருசா வரும் அப்படின்னு நெனச்சு ஆர்டர் போட்டோம்னா, வெயிட் மட்டும் அந்த வெயிட் இருக்கும். ஆனா, ரொம்ப குட்டி குட்டியா வந்துரும். அதனால ஸ்பெசிஃபிக்கா செலக்டிவான ஐட்டம்ஸ் மட்டும் தான் Zeptoல எப்பவுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். பாவ் பாஜி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாரி இருந்தது. சரி நைட் டின்னருக்கு சாப்பிடலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான பாஜியும், காயும் தான் வாங்கியிருந்தேன். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நைட்டு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வீட்ல சமைச்சு சாப்பிடுறது. முடியாத டைம் அப்போ ஹோட்டல்ல கண்டிப்பா ஆர்டர் பண்ணி சாப்ட்டுருவோம். பாவ் பாஜி வந்து எனக்கு சாட் கடையில சாப்பிடுறத விட, வீட்ல செஞ்சு சாப்பிடுறதே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி ஃபில்லிங்கா இருக்கு. நம்ம கடையில சாப்பிட்டா கூட 2 பன் தான் வைப்பாங்க. எக்ஸ்ட்ரா பன் வேணும் அப்டின்னா, நம்ம ஒரு பிளேட் தான் வாங்குற மாரி இருக்கும். வீட்ல செஞ்சு சாப்பிட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும் இல்லையா? அதனால. காலையில டிஃபனுக்கு முன்னாடி நாள் வச்சிருந்த பழுது வந்து சாப்ட்டாச்சு. லாஸ்ட் வீக் கிவ் அவே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த 3 கிவ் அவே வின்னர்ஸ்க்கு வந்து இந்த குர்த்தி வித் பலாசோ பேண்ட் தான் வந்து அனுப்பிச்சு வச்சிருந்தேன். ஹோப் அவங்களுக்கு ரீச் ஆகியிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் எப்பவுமே இட்லி மாவு தான் அரைப்பேன். 2 நாளைக்கு இட்லி ஊத்துறேன் அப்படின்னா, மத்த நாட்கள்ல தோசை வந்து ஊத்துறது. அதே மாவுல தோசை ஊத்தும்போது கிரிஸ்பியா வரமாட்டேங்குது ஒரு சில நேரம். அதனால இந்த வாட்டி தோசை மாவு தனியா அரைக்கலாம் அப்படின்ட்டு 2 கப் அளவுக்கு பச்சரிசி, அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1/4 கப்ப விட கொஞ்சம் கம்மியா வந்து பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் நல்லா சேர்த்து வாஷ் பண்ணி வந்து ஊற வச்சுட்டேன். மதிய லஞ்ச் மெனு ரொம்பவே சிம்பிள் தான். லெமன் ரைஸ் பண்ணிட்டேன். துருவா லெமன் ரைஸும் சாப்பிடுவான். சைட் டிஷ்க்கு வந்து கோவக்கா இருந்துச்சு அப்படின்ட்டு அதையும் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. சரி ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு மாதுளம் வந்து ஜூஸ் போட்டுட்டு இருந்தேன். பெங்களூர்ல ஒரு 3 வாரமாவே கிளைமேட் ரொம்பவே மோசமா இருக்கு. சில்லுன்னு அப்பப்போ மழை பெஞ்சுட்டு 2 நாள் சென்னை போயிருந்தேன் நடுவுல. அப்போ வந்து சொர்க்கமா இருந்துச்சு வெயில் நல்லா அடிச்சுட்டு. இப்ப எப்படி கிளைமேட் இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த மாரி மழை பெய்யும்போது ஒரு டீ போட்டு அப்படி வெளிய உட்காந்து மழைய பார்த்துட்டு குடிக்கிற சுகமே தனிதான். ஸ்மைல். என்ன சொல்ல ரெய்னா? என்னம்மா அது? மழை பெய்ய ஆரம்பிச்சுடுச்சு அப்படின்னாலே, துருவா குட்டியும் ஒரு ஹேப்பி மூடுக்கு வந்துருவான். நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருப்பான் சத்தம் போட்டு. அவன் கூட கொஞ்ச நேரம் வெளிய உட்காந்து மழைய பார்த்துட்டு, திருப்பி வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டே இருந்த விஷயம், ஃப்ரிட்ஜ வந்து டீப் கிளீன் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப மெஸ்ஸியா இருந்துச்சு. டிமார்ட்ல ரீசென்ட்டா போயிருந்தப்போ, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்றதுக்காக 2, 3 பாக்ஸஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். இது வந்து ₹120க்கு நம்ம வந்து ஃப்ரீசர்லயும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் மைக்ரோவேவ் ஓவன் சேஃப்ன்னு போட்டிருந்தது. பட் நம்ம அந்த மாரி யூஸ் பண்ண போறது கிடையாது, சூடான ஐட்டம்ஸ்லாம். சரி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு சின்ன கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் காமிச்சிருந்தேன் இல்லையா? அது வந்து ₹140 சம்திங். அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வைக்கிறதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பொருட்கள்லாம் முதல்ல வெளிய எடுத்து வச்சுட்டு, எதெல்லாம் வேணும், வேணாம் அப்படின்னு தனியா எடுத்து வச்சதுக்கப்புறம், அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே எடுத்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி துடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரிட்ஜ உள்ள கிளீன் பண்ணும்போது ஸ்மெல் எல்லாம் போகணும் அப்படின்னா, கொஞ்சமா லெமனோட பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி, அதோட டிஷ் வாஷ் லிக்விடும் சேர்த்து லைட்டா ஸ்க்ரப் பண்ணிட்டு, ஸ்பாஞ்ச் போட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னாலே, எந்த ஸ்மெல்லுமே வந்து வராது. இத நம்ம அப்பப்போ ரெகுலரா பண்ணோம் அப்படின்னா, நீட்டா மெயின்டெயின் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா புதுசா, இந்த மாரி ஷீட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. மீஷோ, அமேசான் எல்லாத்துலயுமே இருக்கு. இது வந்து நான் மீஷோல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனேன். நம்ம அந்த கிளாஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாம நல்லாருக்கும். கிளீனா மெயின்டெயின் பண்ண முடியும். ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஷீட் மேல இருக்கிறத மட்டும் நல்லா வாஷ் பண்ணி, அதையும் காய வச்சு உள்ள எடுத்து வச்சாச்சு.
காயெல்லாம் கவர்ல போட்டு வைக்கிறத விட, இந்த மாரி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றது, மெயின்டனன்ஸும் ஈஸியா இருக்கும். நமக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? யூஸ் பண்றதுக்கு. டிஷ்யூ பேப்பருக்கு கீழ வச்சுட்டு, அதுக்கு மேல நம்ம இந்த மாரி காய வச்சோம் அப்படின்னா, தண்ணி எல்லாம் அதுல வடிஞ்சிரும். கொத்தமல்லி எல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாளைக்கு கெடாம இருக்கும். அவ்வளோதான். இன்னொரு கிளாஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல பட்டரு, சீஸ் இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ, அது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். கிச்சுவோட ஆஃபீஸ் மேட் ஒருத்தங்க வீட்லயே புளியோதரை மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி குடுத்து விட்டுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிச்சுவுக்கு. எனக்குமே இது வந்து பிடிக்கும். ஆனா, நம்ம ஊர் புளியோதரைக்கும், இந்த ஊர் புளியோதரை டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்ம ஊர்ல நல்லா காரமா, ஸ்பைசியா இருக்கும் இல்லையா? பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இனிப்பா, புளிப்பா, காரமா எல்லாமே மிக்ஸ் ஆன மாரி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி, ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டா போதும். இத நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். கூட ஏதாவது ஒரு சிப்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சிரும். சமைக்க முடியாத நாள் அன்னைக்கு இது வந்து வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு. இது ஃபுல்லா கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்றதுக்கே 1 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பட் என்னதான் எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சாலும் கடைசியா நல்லா சுத்தமா பார்க்கும்போது நமக்கே நல்லா ஒரு திருப்தியா இருக்கும். ரொம்ப டெக்கரேட்டிவ் ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது. எனக்கு புடிச்ச மாரி வீட்ல இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி நீட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் போல ஃபெமினைன்ல வொர்க் இருந்தது. அது எல்லாமே முடிச்சுட்டு வந்து பாவ் பாஜி ரெடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல காய வந்து வேக வச்சுக்கணும். 2 கேரட், 1 பொட்டேட்டோ, 1 பீட்ரூட்டு, கொஞ்சமா வந்து காலிஃப்ளவர் இதெல்லாமே கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துட்டு, தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமா உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். காய் நல்லா வேகணும் அப்படின்னா, குக்கர்ல 2, 3 விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துரும். மேஷ் ஆகுற அளவுக்கு வேக வச்சுக்கணும். சைட் பை சைட் தேவையான வெங்காயமும், தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 2 பெரிய வெங்காயம் சின்னதா சாப் பண்ணது, 2 தக்காளி இது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். மசாலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா ஸ்பைசியா வரணும், கலர்ஃபுல்லா வரணும் அப்படின்னா, ஒரு 10 காஷ்மீரி சில்லி, 10 பல் பூண்டு இது 2த்தையும் சுடு தண்ணீல நல்லா ஊற வச்சுட்டு, பேஸ்ட்டா அரைச்சுட்டு நம்ம அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து காலியாயிடுச்சு. சரி 1 வாரத்துக்கு தேவையான அளவுக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுவுமே ரெடி பண்ணிட்டேன். காயுமே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமா தான் தண்ணி உள்ள இருந்துச்சு அப்படிங்கிறதுனால, அதோடயே நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாவு ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா வந்து பட்டர் சேர்த்துக்கணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கினதுக்கு அப்புறமா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். நான் அந்த காஞ்ச மிளகாவோட தக்காளியும் சேர்த்து பியூரியா வந்து அரைச்சுட்டேன். நல்ல திக்கான பேஸ்ட்டா வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த பேஸ்ட்டும் சேர்த்துட்டு, ஒரு 3லருந்து 4 நிமிஷம் போல லிட்டு போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா, அந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒரு பேஸ்ட் மாரி வரும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல சிம் ஃப்ளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிடும். லாஸ்ட்டா கொத்தமல்லி இலை இல்லன்னா கசூரி மேத்தி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் டச்சுக்கு கொஞ்சமா வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சைட் பை சைட் பன்னும் பார்த்தீங்கன்னா, பட்டர்ல நான் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து அப்படியே நம்ம சாட் ஷாப்ல சாப்பிடுற மாரி அவ்ளோ டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதோட கொஞ்சமா ஆனியனும், லெமனும் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம இதோட வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் தோசை மாவு அரைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் மிக்ஸியிலே வந்து நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் தோசை ஊற்றணும் அப்படின்னா நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக வரும். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் தோசை எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் கவுண்டர் டாப் ஒரு வாட்டி ஃபுல்லாக தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசென்ட்டா ஒரு ஹோம்மேட் ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஒரு கப்ல கொஞ்சமா கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில, வெந்தயமும் சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு, அடுத்த நாளைக்கு அத நல்லா அரைச்சு பேஸ்ட்டா அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் எடுத்தோம் அப்படின்னா,
ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸா தான் நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் எடுத்த விளாக். வெளிய போயிருந்தோம். சும்மா மைண்ட் ரிலாக்சேஷனுக்காக ஒரு பைக் ரைட் மாரி போலாம், இல்ல கார் ரைட் மாரி போலாம் அப்டின்ட்டு தான் போவோம். பட் போம்போது அப்படியே வெளிய ஏதாவது ஒரு ஹோட்டல் பார்க்கறது, அங்கேயே போய் சாப்பிட்டுட்டு வந்துர்றது. அந்த மாரி தான் கோ பீட்ஸா வந்து போயிருந்தோம். அங்க குழந்தைங்களுக்குன்னு ஒரு சின்ன ப்ளே ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. சரி அங்க கொஞ்ச நேரம் இவனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்டின்ட்டு, அங்க போய் கொஞ்சம் ஸ்நாக் ஐட்டம்ஸ் மாதிரி சாப்ட்டுட்டு, கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும், வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ட்ரெஸ்ன்னு இருக்கும். அத போட்டோம் அப்டின்னா தான் நமக்கு அடுத்த வேலையே ஓடும். அந்த மாரி இந்த நைட் சூட் வந்து ஃபெமினைன் குர்தீஸ்லேருந்து எடுத்திருந்தது. நெறையா கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு, உங்க ஆர்டர்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கு, அதுக்கப்புறம் Instagram லிங்க், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து குடுத்துருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு அப்டின்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரி வாங்கிட்டு வர சொல்லிட்டு, நான் அப்டியே கிளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து ஒன் பை ஒன் பார்த்துட்டுருந்தேன். நிலாவேவா இந்த வாரம் வந்து ரூப்சந்த் ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்க ஃபிஷ் வாங்குற கடையிலேயே மங்களூர் ஃபிஷ் மசாலா அப்படின்ட்டு அவங்க வீட்லயே ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா வந்து சேல் பண்றாங்க. இங்க வந்து மங்களூர் ஃபிஷ் மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்காய் எண்ணெய், நெய்யெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த மசாலாவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்பைசியா சூப்பரா இருக்கும். சரி அது வாங்கிட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு அத வந்து போட்டுட்டு இருந்தேன் மசாலா. கொஞ்சம் மீன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு, இன்னும் கொஞ்சம் மீன் அடுத்த நாள் கூட மசாலா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். என்னோட 2 நாள் ஸ்கூல் டே அண்ட் ஒர்க் டே ரொட்டீன் வந்து இந்த மாரி தான் இருக்கு. வொர்க் அண்ட் ஹோம் ஒர்க் 2மே வந்து சேர்த்து தான் போகும். இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த விளாக் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல நெக்ஸ்ட் வீக்ல மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர். பாய்.